அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிப்ரவரி 23 முக்கியமான செய்திகளை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சுருக்கமாக பார்க்கலாம். இதில் சில திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த இயர்ஸ் தெரிஞ்சால் கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கோங்க. தெரியல அப்படின்னா இதிலேருந்து நோட் பண்ணிக்கோங்க. அன்பு கரங்கள் திட்டம் இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2025 செப்டம்பர் 15 பெற்றோரை இழந்த குழந்தைகள் கல்வியை தொடர்றதுக்காக மாதம் 2000 ரூபாய் கொடுக்குற திட்டம் தான் அன்பு கரங்கள் திட்டம். அதுக்கடுத்து தாயுமானவர் திட்டம் இது எப்போனா 2025 ஆகஸ்ட் 12ங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர் இல்லங்களுக்கே சென்று ரேஷன் பொருட்களை கொடுக்கறது தான். அதுக்கடுத்து கலைஞர் கைவினை திட்டம் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு கைவினை கலைஞர்களுக்கு கடன் உதவியும் மானியமும் கொடுக்கறது தான். இது எப்போனா 2024 டிசம்பர் 11 ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தொல்குடி திட்டம் இது எப்போனா 2024. அன்புச்சோலை திட்டம் இது எதுக்காகனா மூத்த குடிமக்களுக்கு பகல் நேர பராமரிப்பு மையங்கள் ஆரம்பிக்கிறது. இது எப்போனா 2025 நவம்பர் 10. தூய்மை பணியாளர்கள் உணவு திட்டம் ஆமாங்க, தூய்மை பணியாளர்களுக்கு 3 வேளையும் உணவு கொடுக்கறது தான் இதோட திட்டம். 2025 நவம்பர் 15 இந்தியாவிலே முதல்ல நம்ம தமிழ்நாட்டில் தான் இதை ஆரம்பித்தாங்கன்றதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம் இது எதுக்காக அப்படின்னா குழந்தைகள் மற்றும் தாய்மார்களுக்கு சிறப்பு ஊட்டச்சத்து உணவு கொடுக்கறதுக்காகவும் குழந்தைகளோட எடையை அதிகரிக்கிறதுக்காகவும் தான் இந்த திட்டம். இது எப்போனா 2022 மேலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதோட 2வது கட்டம் இப்போது ரீசெண்டாக 2024 நவம்பர் 15 ஸ்டார்ட் பண்ணாங்க. அடுத்து திருநங்கையர்களை பாதுகாக்கிறதுக்காக அரண் இல்லம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்கன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு திருக்குறள் இருக்கு, கொடுங்கோன்மை அதிகாரத்திலேருந்து இருக்கு. இன்மையின் இன்னாது உடைமை முறை செய்யா மன்னவன் கோல்கீழ் படின். இதோட அர்த்தம் என்னன்னா முறை செய்யாத அரசனுடைய கொடுங்கோல் ஆட்சியின் கீழ் இருக்க பெற்றால் பொருளில்லாத வறுமை நிலையை விட செல்வ நிலை துன்பமானதாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து எக்கனாமிக்ஸ்லேருந்து ஒரு கொஷின், உலக அளவில் அரிசி உற்பத்தியில் இந்தியா இப்போது முதலிடத்தில் இருக்குன்றதை நோட் பண்ணிக்கோங்க. 15 கோடி டன்களுக்கும் மேலான அரிசி உற்பத்தி என்பது பெரும் சாதனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உலக அளவில் அரிசி உற்பத்தியில் நம்ம முதலிடத்தில் இருக்கோம். அடுத்து குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று ராஜாஜி உற்சவ். குடியரசுத் தலைவரோட மாளிகையில் ராஜாஜியோட சிலையை வைக்க போகிறாங்க. ராஜாஜியை பற்றி நம்ம புக்கில் அங்கங்கே படிச்சிருப்போம். இங்கே இருக்கிறத ரீகால் பண்ணிக்கோங்க. சுதந்திர இந்தியாவின் முதலாவது மற்றும் கடைசி இந்திய கவர்னர் ஜெனரல் சி ராஜகோபாலாச்சாரியை போற்றும் வகையில் அவரது சிலை குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்தில் திங்கட்கிழமை திறக்கப்பட உள்ளது. தமிழ்நாட்டின் அப்போதைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஓசூர் தாலுகாவின் தொரப்பள்ளி கிராமத்தில் 1878ஆம் ஆண்டு டிசம்பர் 10 பிறந்திருக்காரு. 1937 மதராஸ் மாகாணத்தின் முதன்மை அமைச்சராக தேர்வாகி 1940ஆம் ஆண்டு வரை பணியாற்றிருக்காரு. 1947-48 மேற்கு வங்க ஆளுநராக பணியாற்றிருக்காரு. 1948 ஜூன் 21 1950 ஜனவரி 26 வரைக்கும் சுதந்திர இந்தியாவின் முதலாவது மற்றும் கடைசி கவர்னர் ஜெனரலாக இவர் பணியாற்றிருக்காரு. அதுக்கடுத்து இது ஸ்கூல் புக்கில் இருக்குங்க. 1959 இந்திய தேசிய காங்கிரஸ்லேருந்து விலகிய ராஜாஜி சுதந்திரா கட்சியை தொடங்கி 1962, 67, 71 தேர்தலில் காங்கிரஸுக்கு எதிராக போட்டியிட்டார். ராஜாஜி தனது 94வது வயதில் அதாவது 1972 டிசம்பர் 25 இறந்துட்டாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நியூஸ் பேப்பர் படிக்கிறதுனால இதிலிருந்து நம்ம புக் டேட்டாவையும் தெரிஞ்சுக்கலாம், ரீகால் பண்ணிக்கலாம். இன்றைய செய்திகள் அவ்வளோதான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.